டிசிபி பாண்டியனை அவர்களுக்கும் 5ஆம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் சேது அவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை குறித்ததுன்னா, பாண்டியனை அவர்களிடமும் சேது அவர்களிடமும் நம்ம சில கேள்விகளை கேட்க போகிறோம். எந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, 2 பேருமே மாறி மாறி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் நமக்கு சில சந்தேகங்கள். அது மட்டும் இல்லாமல், நான் சங்கத்தில் இருந்தவன் தான். சங்கத்தில் இருக்கும்போது சில விஷயங்களுக்கு நான் முரண்பட்டு நின்று அதன் காரணமாக வெளியேற்றப்பட்டேன். நியாயமாக இந்த காரணம் அப்போ வெளியிட்டிருக்கணும். ஆனால் அப்போ தேர்தல் நேரம் மற்றும் சில கருத்து முரண்பாடுனாலும் அப்போ வெளியிடலை. இப்போவும் வெளியிடணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் சமீபத்தில் அர்ஜுன் ஒருத்தரோட சங்க உறுப்பினர்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டரில். அதில் அன்புநிதினு ஒருத்தர் போட்டிருந்தாரு, தனிப்பட்ட முறையில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி. அப்போது எனக்கு அதில் தான் சந்தேகம் வந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு சங்கத்தில் நிறைய பேருக்கு உள்ளே என்ன நடந்துச்சுன்றதே தெரியல போல். இப்போ இந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை ஐயாவாக இருக்கட்டும், இவங்க என்ன சொல்லி சங்க உறுப்பினர்களாக சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம 2026 ஜெயிப்போம்னு நினச்சோம், ஆனால் தோத்துட்டோம். எப்படி தோற்றோம், எதனால் தோற்றோம்? அதற்கு முன்னாடி சங்கம் ஏன் ஒரு 7-8 மாதமாக ஆக்டிவாகவே இல்லை? அப்புறம் சேது வெளியேற்றப்பட்டதுக்குள்ள பின்புலம் உள்ள காரணங்கள், இதெல்லாம் சங்க உறுப்பினர் தெரிஞ்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ற மாதிரி தான் இந்த வீடியோ. அப்போது 2 பக்கமும் சமமாக நம்ம கேள்வி கேட்டுடுறோம், நடுநிலைமையாக நின்று. ஸோ நான் சங்கத்தில் இருக்கும்போது சில முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கருத்துக்களை நான் ஒவ்வொன்றா வச்சிடுறேன். அதை இப்போ இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கவங்க கேள்வியாக கேளுங்க. அதுக்கு ஐயாவோ இல்லை சங்க நிர்வாகிகளோ என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தலைமையே கேள்வி கேளுங்க. எப்போவுமே நம்ம ஒரு தலைமையோட கருத்தோ கொள்கையோ பிடிச்சி தான் நம்ம ஒரு இயக்கமோ கட்சிக்குள்ளேயே போகிறோம். அந்த தலைமை அந்த கொள்கையிலிருந்து நகருது அப்படின்னா, இல்லை நகர்கிறார்கள் அப்படின்னா, நம்ம அந்த தலைமையை மட்டும்தான் கேள்வி கேட்கணும், கீழே இருக்கவங்கள இல்லை. எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஐயா சரியா இருக்காரு, இல்லை தலைமை சரியா இருக்கு, சுற்றி இருக்கவங்க சரியில்லை, அவங்க தான் ஐயா கிட்ட என்னமோ மாற்றி மாற்றி சொல்கிறாங்க போல அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளே வந்துடுது. அந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா ஸ்ட்ரைட்டாக தலைமைக்கிட்டே நம்ம கேள்வி கேட்டுடணும். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக தலைமைக்கிட்டே கேட்டுடலாம். ஸோ முதல் கேள்வி, நிர்வாக குழு அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ முதல்ல அது வேணுமா வேண்டாமான்னு ஒரு கலந்தாய்வு செஞ்சாங்க வாட்ஸ்அப் குழுவில். அதில் நான் உட்பட நிறைய பேர் வேணும், ஆனால் அது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரியான சில தகுதிகள்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்புறம் அந்த கலந்தாய்வு முடிவில் வேணுன்றதை எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதுதான் நிர்வாக குழு அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த லிஸ்ட்டை தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தா ஐயா தான் தேர்ந்தெடுத்தாருன்னு. அந்த லிஸ்ட்டில் சில மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஐயா கிட்ட சொல்கிறோம். இப்போ ஐயா அது பட்டை படிப்பு தேர்வின் போது நிர்வாகக்குழு அறிவிக்கிறேன்னு சொல்லி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பெயர்களை அலௌன்ஸ் பண்ணலை. ஏன்னா செல்லத்தரசு ஐயாவும் வெற்றிவேல் ஐயாவும் தடுத்தாங்க. அதே போல் திருமண விழாவின் போதும் அறிவிக்கிறதா இருந்துச்சு, அப்போதும் தடுக்கப்பட்டது. அதன் பிறகு தான் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு லெட்டர் பேடில் சைன் பண்ணி வெளியிடப்பட்டது. இப்போ 2 முறை பொது வெளியில் தடுக்கப்பட்டுச்சு இல்லையா? 3வது முறையாக ஏன், ஒரு கொச்சையான வார்த்தையை சொல்லணும்னா, திருட்டுத்தனமாக ஏன் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டது, பொது வெளியில் பகிரப்படாமல்? இதுதான் நம்மளோட கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, ஒரு குழு வேணும்னு சொல்லுது, ஒரு குழு வேண்டான்னு சொல்லுதில்ல. இந்த வேணுன்ற குழுவே வேணான்ற குழுவே ஒன்றா உட்கார வச்சு பேசினா தானே தெரியும் எந்த கருத்தை இவங்க வைக்கிறாங்க, இவங்க என்ன கருத்தை வைக்கிறாங்கன்ட்டு. ஒரு தலைமைக்கு அதுதான் அழகு. ஐயா அடிக்கடி சொல்லுவார்ல, நான் யாருக்கும் ஃபேவராக இருக்க மாட்டேன், நடுநிலைமையாக இருப்பேன்னு சொன்னார். நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் இருப்பேன்னு சொன்னார். இப்போ 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினா தானே நியாயம் எந்த பக்கம் தெரியும். அப்போது 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசாமல் ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? அது எப்படி யாருக்கும் ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அது ஃபேவரபிள் தான். ஏன்னா இங்கே வேண்டான்னு சொல்கிறாங்க, ஐயா சரி ஓகே அப்படின்னு கேட்டு வேணான்னு விட்டுறாரு. திரும்ப அவங்க வேணும்னு சொல்கிறாங்க, சரி வேணுன்றாரு. திரும்பவும் இவங்க வேணான்றாங்க, திரும்ப சரி வேணான்னு விட்டுறாரு. திரும்ப வேணுன்றாங்க, வாட்ஸ்அப் குழுவில் வெளியிட்டாச்சு. ஏன் இந்த 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, அந்த குழுவை ஏன் வேணான்னு சொன்னோன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு தவறாக பரப்பப்பட்டிருந்துச்சு. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3 பறையர் இருக்காங்க, அதனால இந்த குழுவை இவங்களாம் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக திராவிடம் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை செஞ்சுருக்காங்க. எக்ஸாக்டாக திராவிடம் எதை தான் செய்யும் பார்த்துருக்கீங்களே? சாதி ஒழிப்புன்ற மாதிரியோ இல்லை சாதிய காரணம் காட்டியோ ஒரு வேலையை செய்யும். 3 பறையர் இருக்காங்க, அதனால இந்த குழுவை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இந்த குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெப்போலியன் பறையர், கவிக்குயில் பறையர், அரவிந்த் பறையர், சம்பத் கவுண்டர், அதுக்கப்புறம் அடைக்கலம்ராஜ் கவுண்டர், செல்லத்தரசு ஐயா கல்லர், தீனா முதலியார். இந்த பட்டியல் வந்த உடனே நாங்கள் என்ன கேட்டோம்னா, ஐயா ஒரு கல்லர் இருக்கார், செல்லத்தரசு ஐயா கல்லர் குடியை சார்ந்தவர், ஒரு கல்லர் இருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக அந்த குடியில் ஒரு பல்லர் வேணும். 3 பறையர் இருக்காங்க,
இருக்கட்டும், ஒரு வன்னியர் இருக்கட்டும், இப்படி தான் கேட்டோம். எதுக்கு இதை கேட்டோம்னா, இந்த 4 குடிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை உண்டான குடிகள். இந்த 4 குடியும், அதாவது பறையர், வன்னியர், தேவர், தேவேந்திரர், இந்த 4 குடிகளுமே ஒரு சங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருந்துச்சுன்னா, நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரு குடி ஒற்றுமையை நாங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியில சொல்லலாம். இது ஒரு குடி ஒற்றுமையை நிகழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சது. ஒரு முக்கியமான 7 பேர்ல இந்த 4 குடியை போட்டோம்னா குடி ஒற்றுமைக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் அதை எடுத்தோம். ஆனால் இவங்க என்ன எப்படி மாற்றிட்டாங்கன்னா, 3 பறையர் இருக்காங்க அதனால் எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி அப்படியே திராவிடத்தின் வேலையை செஞ்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஐயா எப்படி நம்பினாருன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் பேசிட்டு மறுநாளே வந்து ஐயாக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஐயா இந்த பாயிண்ட்டு இதை நோக்கி தான் இருந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனால் தகுதின்னு ஒன்று வேணுமே. சரி, என்ன தகுதி அப்படின்னு தான் நான் கேட்குறேன். என்ன தகுதி? நான் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கும் அதை தான் கேட்டேன். எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள்? இது கடைசி வரைக்கும் எனக்கு பதில் வரவே இல்லை. கடைசி ஐயா என்ன ஒரே சொன்னால், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்றதுக்காக நம்ம இதை செய்கிறோன்றது. நான் அதே மாவட்ட செயலர் மீட்டிங்கில் தான் வச்சேன். ஜெயிலுக்கு போனது ஒரு தகுதியாக மாறுமா? இப்போது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை என்டிகேவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க அதிகமான பேர். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு நம்ம ஒரு பதவியை கொடுத்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தெரியுங்களா? அப்போ என்ன ஆகும்? நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த கட்சியில், இந்த இயக்கத்தில், சங்கத்தில் ஒரு பெரிய பதவி கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்லித்தர போகிறோமா? அப்போ அறிவு சார்ந்த ஆசியோகம் நம்ம சொல்கிறோம்ல, அது எங்கே போச்சு? குடி ஒற்றுமை அதையும் ஏற்றுக்கல, அறிவு சார்ந்த குழுவாக இருக்கும்னா அதையும் ஏற்றுக்கல. சரி, இவங்களாவது வந்து உண்மையிலேயே போராடி ஜெயிலுக்கு போனாங்களா அப்படின்னாவது பார்ப்போமே. அதுவும் இல்லை. ஏன்னா சேது ஐடியா கொடுத்தாரு, நாங்கள் எரிச்சோன்னு சொல்லிட்டாங்க. இது இவ்வளவு ட்ரெண்ட் ஆகணும்னு தெரியல, இது கேஸ் ஆகணும்னு தெரியல, இவங்க கைது செய்யப்படுவாங்கன்றதே இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அடைக்கலம் ராஜா வந்து கையெழுத்து போட்டிருந்தாரு இந்த இடத்துல பர்மிஷனுக்காக, அவரை கைது பண்ணாங்க. அவரை பார்க்க போகும்போது இவங்களை கைது பண்ணாங்க. அப்போ நியாயமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு பெருமையாக பேசலாம்னா, இது செய்தால் இது பிரச்சனை ஆகும், கைது செய்யப்படுவோம், அதை தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதுக்கு ஓகே, வேல்யூபிள் இருக்குன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து பரசுராமன், ராமன், சகுனியை வந்து எரிச்சிருக்கோம். 2 தடவை கிட்ட எரிச்சிருக்கோம். இது 3வது வாட்டி கிட்டத்தட்ட தான். அது 2 வாட்டி எந்த பிரச்சனையுமே வரல. அது பெருசாக ட்ரெண்ட் ஆகலை. இப்போ ராமன் படத்தை எரிச்ச அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ ட்ரெண்ட் ஆகலை நார்த் இந்தியா ஃபுல்லெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இது கடந்து போகும்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ இது தெரிஞ்சு நடந்த ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கிளைம் கொடுக்குறீங்க? ஒரு மாலை போட்டு வரவேற்றிருக்கலாம். பின்னாளில் வரக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு தவறான உதாரணமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை முன் வச்சேன். ஆனால் அதையும் நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணமே தவிர, ஆனால் இவங்க இப்போ சொல்கிற மாதிரி சாதியை மட்டுமே காரணம் கிடையாது. அது மட்டும் இல்லை, முதல்ல நான் ஒரு 7 பேர் சொன்ன பார்த்தீங்களா, அதில் 5 பேர் இருந்திருக்காது. ஏன்னா முதல்ல அந்த 7 பேரை நாங்கள் வந்து வேணாம், அந்த டீம் வேணான்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன், 5 பேர் இருக்கணுன்றதையும் நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். ஐயா இல்லாத குழு வேண்டாம், முதல்ல ஐயா அந்த 7 பேரில் இருக்கணுன்றதையும் நாங்கள் தான் சொன்னோம். அன்னைக்கு ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஐயாவை வந்து உள்ளே வந்துட்டார். நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ பிரவீன்குமார் வன்னியர் தான் உள்ளே வந்துட்டார். அதை சொல்லும் போது செஞ்சுருக்கலாமே. இப்போ மாற்று கருத்தை வச்ச எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை தானே செஞ்சுருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூட ஒரு பல்லர் அந்த இடத்துல இல்லை. வன்னியரை சேர்க்க முடியுது, ஆனால் பல்லரை சேர்க்க முடியல. அப்புறம் இவங்களாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில தகுதிகளை எடுத்துக்கிட்டாங்க. தேர்தலில் நிற்கிறவங்க தான் வந்து நிர்வாகிகளாக இருக்கணும்ட்டு. நான் என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த பதவியிலும் இருக்காதவங்க தான் இந்த 7 பதவியில் இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு வேலை வந்து தாமதமாகாது, இல்லைன்னா அந்த சப்போர்ட் பண்ணுறது, அந்த குரூப்பிசம் எதுவும் ஃபார்ம் ஆகாது, யாரையும் காப்பாற்றணுன்ற சூழல் வராது. ஸோ அதையுமே இங்கே நிராகரிக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் தான் காரணமே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி 3 பறையர் இருக்காங்க அதனால் எதிர்த்துட்டாங்கன்னா அதெல்லாம் காரணமே கிடையாது. இது திராவிடத்தின் ஒரு வேலையாக தான் அதை பார்க்குறேன். 2வது, சரி, இப்போ அந்த 7 பேருக்குள்ள ஐயா வந்துட்டார், சேது ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு ஐயா சொன்ன பதில் என்னென்னா, இந்த 4 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ சேது வந்து பார்க்கல, அவர் தான் ஐடியா கொடுத்தாரு, ஆனால் அவர் வந்து பார்க்கல, அந்த லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னார். ஓகே, அக்செப்டட். இதில் முதல் திருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேது தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. திரும்ப அந்த சங்க ஆட்களும் சரி, சில சங்க ஆட்களும் சரி, ஐயாவும் சரி, திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் பல தடவை ஐயா கிட்டையும் சொல்லிட்டேன், சங்கத்தில் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், சேது இந்த ஐடியாவை கொண்டு வரல. சேது எப்போவுமே ஒரு ஐடியாவை தான் கொண்டு வருவார். எப்படின்னா, எல்ஜிபிடிக்கு எதிராக ஏதாவது பண்ணணும், நாங்கள் ராவணனை எரிக்கிறாங்க, நம்ம அதுக்கு மாற்றாக ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படி வரும்பொழுது கூகுள் மீட்டில் தான் எல்லாரும் சேர்ந்து தான் இது இப்படியெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரக்சராகவே அதை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஒரு ஐடியாலஜின்றது அந்த கூகுள் மீட்டில் இருந்த எல்லாருக்குமே உரித்தானது தான்.
இவங்க எப்படி திரும்ப அது சேது தான் சொன்னாருன்ட்டு எப்படி திரும்ப அந்த ஒருத்தர் மேலேயே அதை போடுறாங்கன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. இது கிரெடிட்ஸை கொடுக்க போடுறாங்களா இல்லை பழிய போடுறாங்களான்றது பெரிய சந்தேகம் வருது. இப்போ கிரெடிட்ஸ்னால் அது இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நம்மள ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு போகிறாருன்னு விட்டுடலாம். பழின்னு வரும்போது நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் மேலே மட்டும் பழிய போட்டோம்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இதை நான் பல தடவை ஐயா கிட்டேயும் சொல்லிட்டேன். சரி, இப்போ அதை கடந்து வருவோம். இப்போ சேது தான் ஐடியா கொடுத்துட்டாரு, எரிச்சிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சேது வந்து பார்க்கல. இவருக்கு லீடர்ஷிப் தகுதி இல்லை. ஐயாவுக்கு இருக்கா? இதான் என் கேள்வி. ஏன்னா இந்த 4 பேர் கைதானாங்களே, இந்த 4 பேரில் 2 பேர் அப்போதைக்கு திருமணம் ஆகாதவர்கள், 2 பேர் திருமணமாகி சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருந்தவங்க. இவங்க தான் அந்த வீட்டோட வாழ்வாதாரமே. இந்த 4 பேர் கைதானாங்க. ஐயா போய் ஒளிஞ்சிக்கிட்டார். நியாயமாக இருந்திருந்தோம்னா ஐயா போய் சரணடைஞ்சிருக்கணும்ல. ஏன்னா இவருக்கு 70 வயசு, வாழ்ந்துட்டார். அவங்களாம் வாழ வேண்டியவங்க. அப்போ அவங்கள காப்பாற்றா இவர் போய் இருந்திருந்தாருன்னா அது லீடர்ஷிப்கான தகுதி. அதெல்லாம் இல்லை. ஒரு தலைவர் போய் சரணடைஞ்சிட்டாருன்னா அவரை வந்து கொன்னுடுவாங்க. ஒரு தலைவர் சரணடைஞ்சு அவர் கொண்டுட்டாங்கன்னா அந்த இயக்கம் நீர்த்து போகும்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன். யாருக்கு அக்செப்ட் பண்ணணும்னா பிரபாகரனுக்கு அக்செப்ட் பண்ணலாம், வீரப்பனாருக்கு அக்செப்ட் பண்ணலாம், ஐயாவுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பட்டய படிப்பில் பல தடவை ஐயா சொல்லியிருக்கிறாரு, என்னை சுற்றி இறை இருக்கிறது, யூத பிராமணன் என்னை தொட மாட்டேன்றான், என்னை சுற்றி நம்ம கடவுள்கள் என்னை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அப்படி சொன்ன ஒருத்தர் ஓடி ஒழியலாமா? தப்பு இல்லை அது. அப்போ இறை எங்கே போச்சு? அப்போது யூதனோட சிறைச்சாலைக்கு ஐயா போனார்னா ஐயாவை நம்ம கடவுளால் காப்பாற்ற முடியாது. இது ஐயா ஒத்துக்கிறாரா? இதுதான் என்னோட கேள்வி. அப்போ இறைன்னு சொல்லி ஏன் ஏமாத்துனீங்க? ஃபஸ்ட்டு விடுதலைக்கு தயாரான்ற வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம போராட்டம் போக மாட்டோம், நம்ம வந்து அறிவு சார்ந்து போவோம்னு சொன்னார். ஓகேங்களா? அப்படியே போயிருக்கலாம்ல. அப்படி எதுக்கு இந்த ராமனை எரிக்கணும்? ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை ஒன்று நடந்துச்சுன்னா அதை எதிர்கொள்கிற ஒரு விஷயத்தையாவது நம்ம செய்யணும். இறை என்னை சுற்றி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார். அது தப்பு தானே? அதாவது இப்போ சேதுக்கு லீடர்ஷிப் இல்லைன்னா இவருக்கு மட்டும் எப்படி லீடர்ஷிப் வந்துச்சு? இதுவுமே ஒரு லீடர்ஷிப் தகுதியான ஒரு விஷயம் கிடையாதுல்ல. ஸோ இது என்னோட 2வது கேள்வி. ஸோ என்னோட 3வது கேள்வி என்னென்னா, ஆதலால் காதல் செய்யாதீர் அப்படின்ற வீடியோ போட்டது ஐயா தான். அதில் வந்து திருமணத்துக்கு முன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தவறு அப்படின்னு சொல்லியிருப்பார். எனவே தமிழர் முறைப்படி காதல் என்பது திருமணத்திற்கு பின்பே மலர வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், தமிழர் முறைப்படி காதல் என்பது திருமணத்திற்கு பின்பே மலர வேண்டும். அதுதான் உண்மையிலேயே காதல் என்ற சொல்லால் குறிக்கப்பட வேண்டும். உண்மையான காதல் திருமணத்திற்கு பிறகே மலர வேண்டும் என்றும் கண்டோம். பெருமளவுக்கு இப்படியே தான் தமிழரின் ஆதி வாழ்க்கை இருந்து வந்துள்ளது. காதலர் தினம் கொண்டாடுதல், மணமாகாமல் சேர்ந்து வாழ்தல், திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்தல் குற்றச் செயலாகும். அப்புறம் எப்படி அவரோட வீட்டிலேயே வசந்தம் கவிக்குயிலும் சேர்ந்து வாழறதுக்கு, அதாவது திருமணத்துக்கு முன்பு சேர்ந்து வாழறதுக்கு இடம் கொடுத்தாரு? இது அப்படியே சீமான் வேலையாக இருக்கும். சீமான் சொல்லுவார், ஊரில் இருக்க குழந்தைகள்லாம் வந்து தடுப்பூசி போடாதீங்கன்னு. அவர் குழந்தைக்கு அவர் போட்டிருப்பார். அதே மாதிரி தான் இருக்குது. ஊரில் இருக்கவங்களாம் காதல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிர்வாகியும் தன் கட்சியோட பொருளாதாரம் திருமணத்துக்கு முன்னாடி அவர் வீட்டிலே சேர்ந்து வாழலாம். இது எப்படி அவர் அனுமதிக்கிறாரு? சரி, அது அவர் வீடு, அவர் கட்சியாளர்கள், அவர் அனுமதிக்கட்டும். அப்போ முன்னாடி போட்ட வீடியோ தப்பா சரியா? இல்லை இப்போ சேர்த்துக்கிட்டது சரியா தவறா? இதுதான் குழப்பம்னு சொல்கிறேன். ஒரு காணொளி போடுறீங்க, ஒரு கொள்கையை முன் வைக்கிறீங்க, ஆனால் அது கட்சிக்குள்ளே மட்டும் அதை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ எது சரி? லிவிங் டுகெதர் சரியா, இல்லை திருமணத்துக்கு முன் சேர்ந்து வாழ்வது தவறுன்னு இருக்குல்ல, அது சரியா? இதை ஐயா வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 4வது கேள்வி, ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப கோபமான கேள்வியும் கூட. ஏன்னா கவிக்குயில் பற்றி சேது வந்து ஒரு வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, தனிப்பட்ட ஒழுக்கம் சரியில்லை அப்படின்ட்டு. சங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே சேது மாதிரி நடக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு எல்லாம் பட்டப்படிப்புக்கும் அந்த வகுப்புக்கும் வந்திருப்பாங்க, பெரும்பாலும் வந்திருப்பாங்க. கொடியேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்திருப்பாங்க. வந்து இந்த பூஜை செய்கிறது எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ உடைச்ச ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர் தவறாக சொல்கிறாங்கன்னா சங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. எனக்கு ஃபஸ்ட்டு இது புரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு. இல்லை வந்து ஆதாரம் கேட்டிருந்தாங்க, ஒரு காணொலி போட்டாங்க, அதில் ஆதாரம் கேட்டாங்க, ஆனால் அவர் ஆதாரம் கொடுக்கலன்றப்ப ஏன் வந்து சேது மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா ஒரு பொண்ணு சங்கத்தை நம்பி வேலை செய்ய வந்திருக்கு, அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் தப்பாக சொல்கிறாரு, சங்கம் அப்படி அமைதியாக இருக்குது, வாயை மூடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற கோபம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன்ற நண்பர் இருக்கார், அவர் மூலமாக தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இப்போ கவிக்குயிலுக்கு சேதுக்கிட்ட இவங்க ஆதாரம் கேட்டாங்கன்னா வெரோனிகாவுக்கு பாரி ஐயா கிட்ட ஆதாரம் கேட்பார். ஸோ இவங்க பாரிக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே கவிக்குயில் மானத்தை விட்டுட்டாங்க. இது எவ்வளோ கேவலம் தெரியுமா?
ஒரு சங்கத்தை நம்பி அங்கே போனால் பெண்களுக்கோ மானத்துக்கோ பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி தான் அங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் சங்கத்துக்கு வந்த ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர் வந்து தவறாக சொல்லியிருக்காரு. ஆனால் சங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அப்போ தன்னுடைய மானம் போகக்கூடாது, நாம் யார்கிட்டையும் லாக் ஆகக்கூடாதுன்றதுக்காக சங்கத்துக்கு வந்த பெண்களோட மானத்தை வந்து விட்டு கொடுக்குறதுன்றது எனக்கு ஏற்புடையதாகவே இல்லை. இதை வந்து கட்சியில் இப்போ இருக்கிறவங்க இல்லை சங்கத்தில் இப்போ இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே கேட்கணும், ஏன் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அடுத்து 5வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ரொம்ப ஒரு கோபமான கேள்வி தான். சேது வந்து அவரோட வீடியோவில் போதைப் பொருள் பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார். இந்த குற்றச்சாட்டுக்கும் ஐயா வந்து எந்த விளக்கமே கொடுக்கல. இப்போ என்ன போதைப் பொருள் பழக்கம் சங்கத்தில் இருக்கா இல்லையா? இது இருக்கே இல்லைன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இருக்குன்னா எதன் அடிப்படையில் அதை எடுக்கிறீங்க? மருத்துவர்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ரசீதி வாங்கி எடுத்திருக்கீங்களா? அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை வாங்கி எடுத்திருக்கீங்களா? அந்த பொருட்கள் வாங்கிய இடம் எது? மருத்துவம் சார்ந்த இடமா இல்லை வெளியவா? அது குறித்த தகவலை டோட்டலாக அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்போ இது என்ன சந்தேகத்தை கொடுக்குது? சரி, இதை தாண்டி இன்னொரு காணொளி எனக்கு வந்தது. அது இங்கே பகிர்ந்தனா அது சங்கத்துக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும். அந்த வீடியோவில் ஒருத்தர் சொல்கிறாரு, குறிப்பிட்டு அந்த பேரை சொல்ல விரும்பல, சொன்னால் அவருக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பொருள் வந்து நல்லது, அது போதைப் பொருள் சார்ந்த ஒரு விஷயந்தான், அந்த பொருள் நல்லதுன்னு சொல்கிறாரு, அது ஒரு மருத்துவம் சார்ந்ததுன்னு சொல்கிறாரு. எனக்கு சரியான கோபம். எனக்கு இது புரியல. அது மருத்துவம் சார்ந்ததுன்னா எந்த மருத்துவரை வந்து பரிந்துரைச்சார்? சரி, அந்த பொருளை சொன்னார்ல, ஒரு வீடியோவில் சொன்னார்ல, அவர் வந்து அவரோட மனைவிக்கோ தகப்பனுக்கோ குழந்தைக்கோ கொடுப்பாரா சொல்லுங்க? அவர் வீட்டு ஆட்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, சங்கத்தில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்காம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ என்ன, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தமா? யாராவது எழுந்து போயிட்டு, ஏப்பா மருத்துவம்னு சொல்கிறே, உன் குழந்தைய கொடுத்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும்ல, கேட்கணும்ல. கேட்கவே இல்லை. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம். நம்ம என்ன அந்த போதைப் பொருளுக்கு இங்கே விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறோமா? மருத்துவம் சார்ந்தது, அது நல்லதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்காக சங்கம் நடத்திட்டு இருக்கிறோம்? எனக்கு தெரியல, இதெல்லாம் எப்படி சங்கத்தில் அன்றைக்கி இருந்து கேட்காம இருந்தீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரி, ஓகே. அடுத்து ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுக்கல, அதுதான் உண்மை. யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த மருத்துவத்தின் அடிப்படையில் அதை யூஸ் பண்ணுறாங்க? எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு? அப்படின்ட்டு அவங்க எந்த விளக்கமுமே கொடுக்கல. ஒரு வேளை யூஸ் பண்ணலன்னா ஏன் சேது மேலே நடவடிக்கை எடுக்கல? அடுத்த கேள்வி இது வரும். யூஸ் பண்ணலன்னா சங்கம் யூஸ் பண்ணுதுன்னு சேது சொல்லியிருக்காப்புல, நடவடிக்கை எடுங்க. ஓகே. அடுத்த கேள்வி என்னென்னா, நாம் வந்து குடி ஒற்றுமையே பேசிகிட்டு இருந்த மக்கள் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ்டிசம் இருக்குல்ல, இந்த வருணாசிரமம்னு சொல்லிட்டு, அதோட நவீன வடிவமான எஸ்சி பிசின்ற பட்டியல் நம்ம ஆட்சிக்கு வந்தால் இருக்காது, 5ஆம் தமிழ்ச்சங்கம் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த மேடையில் பேசுனதே நான் தான். ஐயா அந்த மேடையில் இருப்பார். பேசுகிறதுக்கு முன்னாடியும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் பேசினேன். அதுக்கும் முன்னாடி நாங்கள் ஸ்பேஸ்லேயும் அதை பேசியிருக்கோம், ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் அதை பற்றி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது 5ஆம் தமிழ்ச்சங்கோட வெப்சைட்டில் மட்டும் எப்படி எஸ்சி பிசின்ற பட்டியல் வந்துச்சு கேட்டால், அது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்லியிருந்தார். இல்லை, நம்ம அந்த தனி தொகுதியெல்லாம் பார்க்கணும், அதுக்காக எஸ்சி யாருன்றது தெரியணும்னு. நமக்கு தெரியாதா எஸ்சி யாருன்ட்டு? அப்படி இல்லைன்னா கூகுள் அடித்தா வரப்போகுது, அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு ஜாயின் பண்ணுற, அதாவது சங்கத்தில் இணைகிற அத்தனை பேருமே வந்து இந்த எஸ்சி பிசி பட்டியலை தேர்ந்தெடுக்கணும்னு எதுக்கு சொல்லணும்? தேர்தலில் நின்னதுன்னா ஒரு 60 பேர் நின்று இருப்போமா? ஒரு 70 பேர் நின்னோமா? அதில் தனி தொகுதி நடத்திட்டீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் நின்று இருப்போமா? அந்த 10-15 பேர்கிட்ட கேட்டாலே நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வரீங்க, தனித்தொகுதியில் வரீங்களா பொதுத்தொகுதியில் வரீங்களா தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு எதுக்கு சேர்ற எல்லாரையுமே வந்து அந்த பட்டியலில் வந்து அடைக்கிறது? அப்புறம் கொண்ட கொள்கைக்கும் நம்ம செய்கிற செயலுக்கும் என்ன வித்தியாசம்? அதே தான் பண்ணுறோம். சொல்ல ஒன்று செயல் ஒன்று. இதைத்தான் ஆல்ரெடி திராவிடமும் பண்ணிகிட்டு இருக்கு, என்டிகேவும் பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ ஏடிஎஸும் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு இது புரியல. இதை எப்படி சங்கத்தில் அன்றைக்கி இருந்தால் எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டீங்க? யாராவது வெப்சைட்டு போய் பார்த்தீங்களா? அதில் எஸ்சி பிசின்ற கேட்டகரி இருந்துச்சு, அதை கவனிச்சிங்களா? எப்படி அதை கடந்து போகிறீங்கன்னு தெரில. ஏன்னா எங்களால் அது முடியல. நாங்கள் நிறைய கேள்வி கேட்டு தான் வெளியில் வந்துட்டோம். துரத்திட்டாங்க, உண்மையாக சொல்லணும்னா வெளியேற்றிட்டாங்க. அதுவுமே வந்து ஒரு விசாரணை கூட நடத்தலை. இப்போ என்னை வெளியேற்றும் போது என்கிட்ட ஒரு விசாரணை கூட நடத்தலை, ஒரு கேள்வி கூட நான் கேட்கல. உங்களை ஏன் வெளியேற்றுறோன்றது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. என்றைக்கோ ஒரு தேதியில் டைப் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து நாளைக்கு வந்து திருவள்ளூரில் பேச போகிறேன், முருகேசன் ஐயா வந்து கூப்பிட்றாரு, நாளைக்கு வந்து நீங்கள் வந்து திருவள்ளூர் மீட்டிங்கில் பேசுங்கட்டு. அன்றைக்கி நைட்டு வருது, உங்களை சங்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு. இது எந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கைன்னே தெரியல எனக்கு. ஒரு நிர்வாக திறமைன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, விடுங்க. அது என்னோட தனிப்பட்ட காரணம் போனால் அது ரொம்ப நீளமாக போகும், நமக்கு அது தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு என்னென்னா, இந்த சங்கம் எவ்வளோ சரியாக இருக்குது, எவ்வளோ சரியாக இல்லை,
இப்போ ஐயா வந்து ஆய்வுகள் நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய வெளியே கொண்டு வந்திருக்காரு. நமக்கு அதில் வந்து பெருசாக மாற்று கருத்து இல்லை. பட் நிர்வாகம்னு வரும்பொழுது ஐயா சரியாக இருக்காரா, நடுநிலைமையாக இருக்காரா, இதுதான் நம்மளுடைய கேள்வி. அவர் தேர்ந்தெடுத்த அந்த நிர்வாக குழு சரியாக இருக்கா, சரியாக செயல்படுதா, இதுதான் நம்மளோட கேள்வி. இதை எப்படி ஐயா அனுசரித்து உள்ளே வச்சிருக்கிறாரு? ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காரணங்க. வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தோம், சரிங்களா? கவிக்குயில் தான் பேசி வீடியோ வெளியிட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சங்கத்தில் இருந்த பல பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. கவிக்குயில் தான் பேசுனாங்க. முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு கட்சி வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இன்ன வரைக்கும் வெளியிடலை? இது குறித்து மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் கூட கேட்டுட்டோம், ஏன் வெள்ளை அறிக்கை விடலைன்ட்டு. சம்மந்தமே இல்லாத ஒரு பதில். ஐயா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் என் மகள்கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தேன் சங்கத்துக்காக, அதை கொடுத்துட்ருக்குறேன், நான் மாதம் மாதம் காசு கட்டிகிட்டு இருக்கேன், நான் இதுலேருந்து ஒரு பைசா கூட எடுக்கல. வெள்ளரிக்கைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. வெள்ளரிக்கைக்கும் ஐயா அவருடைய மகள்கிட்ட கடன் வாங்கினதுக்கும் என்ன சம்மந்தம்? சங்கத்துக்காக தான் வாங்கினீங்கன்னா சங்கத்துக்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கணக்கை காமிச்சா முடிஞ்சு போச்சு. ஏன்னா மாதவன் வெளியே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, சங்கத்தில் அந்த பொறுப்பாளர் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அப்போவுமே நான் இது கேட்டேன், ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ சந்தா வருதுன்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை அது கணக்கு பண்ண முடியல, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேதியில் வருதுன்னாங்க. அப்படி தான் வரும், எல்லோரும் ஒரே தேதியில் போடுவாங்க. 1ஆம் தேதி எல்லாருக்குமே சம்பளம் வருது, 1லேருந்து 30க்குள்ளே ஏதோ ஒரு தேதியில் போட தானே போகிறாங்க. அதை கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ வருதுன்ட்டு. நாமளும் செலவு பண்ணுறோம், 1லேருந்து 30க்குள்ளே தான் செலவு பண்ண போகிறோம், அந்த செலவு எடுத்து வச்சுக்க போகிறோம், அவ்வளோதானே. இவ்வளோ தானே வெள்ளரிக்கை. இதை வெளியிடுறதுல சங்கத்துக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனைன்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ஐயா ஏன் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு வராரு, ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அன்றைக்குமே எனக்கு அதே குழப்பம்தான். வெள்ளை அறிக்கை கேட்கும்போது நான் என் மக்கள்கிட்ட கடன் வாங்கினேன்றாரு. யார் கேட்டா? இப்போ ஐயா காசு இருக்கிறாரு, காசு அடிக்கிறாரு, யாராவது நம்ம குற்றச்சாட்டு வச்சோமான்னா? இல்லை அந்த அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. நியாயமாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ராயல்ட்டியே போய் சேரணும். அவர் தான் சங்கத்தை உருவாக்கியிருக்கிறாரு. தலைவர்ன்ற அடிப்படையில் அவருக்கும் அவர் காலத்துக்கு பிறகு அவர் குடும்பத்துக்கும் ராயல்ட்டியாகவே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு கொடுக்கணும். அதனோட தனிப்பட்ட செலவை அவர் பயன்படுத்திக்கலாம், அதுக்கு கணக்காட்டணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் வெள்ளை அறிக்கை பேசும்போது. அது இப்போ இருக்க நிர்வாகங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு சேது, சம்பத்து, இவங்க செலத்தை செய்யாக்கெல்லாம் அது தெரியும், வெற்றிவேல் ஐயாக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ராயல்ட்டி மாதிரி ஒரு தொகையை வந்து நம்ம அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதை நாங்கள் யோசிச்சது கூட அவங்க யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது சங்கத்துடைய வெள்ளை அறிக்கைக்கும் ஐயாவுடைய பர்சனலுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு அது சுத்தமாக புரியல. உள்ளே இருக்கிற நீங்கள் தான் கேட்கணும், ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுல தாமதமாகுது? ஒரு சங்கத்துக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோதானே விஷயம். ஸோ இது நீங்கள் வந்து கேளுங்க. அடுத்தது, ஸோ கடைசியாக இப்போ நேற்று ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஆக்சுவலாக, குடி ஒற்றுமை விழா அப்படின்ட்டு. ஓகே, நல்ல விஷயம்தான், நம்ம அதை தான் செய்யணும்னு முயற்சி பண்ணுறோம், அது யார் செஞ்சாலும் சந்தோஷம் தான். ஆனால் எனக்கு என்ன அதுலேயே பிரச்சனைனா, குடி ஒற்றுமைன்றது எப்படி வரும்? எல்லோரும் குடி பெயரை போட்டால் தானே வரும். ஆனால் அந்த போஸ்டர்லேயே ஐயாவோட பேருக்கு மேலே அந்த அந்த ஒரு குடி பெயர் இல்லை. இது சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் இது எங்கே வந்து நிற்குதுன்னா, பின்னாடி என்ன பிரச்சனையாக வரும்ன்றது சொல்லிடுறேன். அவரே குடிபெயரை போட மாட்டேன்றாரு, அப்புறம் எதுக்கு குடி ஒற்றுமைக்கு வராருன்னு கேட்பாங்க. இது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் இதை வந்து நிர்வாக குழு வந்து கவனிக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுல்ல, அது உள்ளே இருக்க எல்லாரும் கேள்வி கேளுங்க. ஐயா நீங்கள் குடிபெயரை போட்டாங்க தானே ஐயா நாங்கள் வந்து போட முடியும் அப்படின்னு கொடுங்க சொல்லுங்கள். ஏன்னா இந்த குடி ஒற்றுமைன்னு பேசும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தேர்தல் அடுத்தது எப்படி போகலாம் அப்படின்னு வரும்பொழுது, இனிமேல் போஸ்டரில் வந்து குடிபெயரை போட வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு. எங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கிங்க. ஏன்னா நம்ம குடிபெயரை போடுவது தானே நம்மளோட தனித்தன்மையே, அதை வச்சு தானே நம்ம வந்து தேர்தலுக்கே போயிட்டு இருந்தோம், அதை வச்சு தான் குடி ஒற்றுமை ஏற்படுத்திக்கலான் இருந்தோம். என்ன ஐயா இப்படி சொல்கிறாருன்னப்ப, இல்லை இன்னும் மக்களுக்கு வந்து அந்த புரிதல் வரல, இன்னமும் வந்து பறையர்னா சில பிரச்சனைகள் வருது, அவங்க தேர்தலில் ஓட்டு கேட்கும் போது பிரச்சனை வருது, அதனால் தேர்தல் வரைக்கும் வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக அது. ஏன்னா கடைசியில் நாமளும் வாக்குக்காக குடியை மறைக்கிறோமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, அது வந்து கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யுது. பறையர்கள்னாலோ பல்லர்கள்னாலோ ஒரு சிலமான எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு முழு புரிதல் மக்களுக்கு இல்லை தான். அதை புரிய வைக்கணுன்னு தானே நம்ம வந்தோம், அதை புரிய வைக்கணும் தான் நம்ம மேடை போட்டு பேசிக்கிட்டே கிடந்தோம், அதை புரிய வைக்கணும் தானே ஒவ்வொரு காணொலியாக குடி ஒற்றுமைன்னு போட்டுக்கிட்டே கிடந்தோம், குடி வரலாறுன்னு எதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த புரிதலை கொண்டு வரணும் தானே. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க ராவணன் தோத்துட்டாருன்னு தான் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம ராவணன் தோத்துட்டாருன்னா பேசிகிட்டு இருக்கோம், ராவணன் ஜெயிச்சாருன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஏற்றுப்பாங்களா ராவணன் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால்? ஆனால் நம்ம பேசணுமே, ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் பேசியிருப்போமே. அப்போ மக்கள் புரிதலில் இல்லைன்றது தெரிஞ்சு தான் நம்ம களத்துக்கே போகணும். அப்புறம் எதுக்கு திரும்ப மக்கள் புரிதல் இல்லை குடிப்பெயரை போட வேண்டாம் அப்படின்றது எதுக்கு? எதனால் அந்த டிசிஷன்? வாக்குக்காகவா? அப்போ நாமளும் மற்ற கட்சிகளை போல தானா?
எனக்கு எதுவுமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதெல்லாம் தாங்க நடந்துச்சு. அந்த டைமில் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த கேள்விகள தான் நாங்க உள்ள கேட்டோம். இப்போ சங்கம் சரியா செயல்படுதா, இல்லையா அப்படின்றத உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு இப்போ தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் சொல்றீங்க, "எனக்கு சங்கத்தில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சேது ஏன் வெளிய போனாருன்னு தெரியல." ஏன்னா ஐயாவோட காணொளி மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காணொளியிலேயே எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, சுசித்ரா வந்து எப்போவோ சொல்லிட்டாய்ங்க, "சேது இந்த மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அது ராமன் மாரி கழுத்தறுக்கப்பட்டுருதுன்ட்டு." அது வந்து பட்டய படிப்புக்கு சென்னையிலேருந்து வேன் வச்சு நாங்கள் திருச்சிக்கு போவோம் இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஏன்னா அந்த வேன்லேயே வந்து நாங்கள் யூஎஸ்பி மூலமாக வந்து போட்டு எல்லாருமே அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அது. அது என்னமோ புதுசாக இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி போட்டாங்களா, அது எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையவே கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான். அது என்னமோ இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி, முத்துராமலிங்க சேதுபதின்னு இருக்கு, அந்த ராமன்றது புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி. மறந்துட்டேன் ஐயா. அந்த காணொலியில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, இதை ராமன் படத்தை எரிக்க ஐடியா கொடுத்தவர் முத்து ராமலிங்க சேதுபதி. அந்த வீடியோவை பகிர்ந்தவர் ஸ்ரீராம். கொளுத்தியது யாருங்கய்யா? அதையே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணீங்க அந்த இடத்துல. சொல்ல வேண்டியதானே பாண்டியனாகிய நான் அப்படின்ட்டு. இப்போ சேது என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு அவங்க அறிவு இருக்குது. இல்லை அந்த அளவுக்கு வரவன் போகிற எல்லாரும் நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் கூட இருக்கவங்களே நீங்கள் ஆய்வு செய்கிறதே கிடையாதா? சேது சொல்லிட்டா எரிச்சிட்டேன்றீங்க. இது உங்கள் வயசுக்கும் உங்கள் அறிவுக்கும் இது சரியான பேச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. நிஜமாக கிடையாது. அது அந்த காணொலியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. ஐடியா கொடுத்தவரை பேரை சொல்லிட்டீங்க, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண ஒரு பேரை சொல்லிட்டீங்க, கொளுத்துன்னு ஒரு பேரை சொல்லணும்ல. அதே மாதிரி அதை கொளுத்தலான்ற முடிவு எடுக்கும்போது கூகுள் மீட்டில் பிரவீன், அடைக்கலம், நெப்போலியன் எல்லாருமே தான் இருந்தாங்க. அது எப்படிங்க மொத்தமாக தூக்கிட்டு போய் ஒருத்தர் மேலே போட்டிங்க, இவர் தான் ஐடியா கொடுத்தாருன்ட்டு? நீங்கள் கூகுள் மீட்டுக்கு வந்ததே கிடையாது. பெரும்பாலும் கூகுள் மீட் நீங்கள் வந்ததில்லை. அப்போ யார் என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இவர் தான் ஐடியா கொடுத்தாருன்ட்டு? எனக்கு இதெல்லாம் தான் அன்றைக்கி இருந்த சந்தேகங்கள். இதெல்லாம் தான் மறுநாள் நம்ம வந்து ஃபோனில் நிறைய பேசணும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவோ சங்கத்துக்கு உழைச்சிருந்தேன். சரி, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் தான் என்னோடய கேள்விகள். இப்போ சங்க உறுப்பினர்கள் நீங்கள் இந்த கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கணும். அடுத்ததாக சேதுக்கிட்ட நமக்கு சில கேள்விகள் இருக்குது. ஏன்னா அவர் போட்ட கண்ணொழியுமே நமக்கு சில கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, கவிக்குள் வந்து தனிப்பட்ட ஒழுக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே. தனிப்பட்ட ஒழுக்கம்னா எதை குறிப்பாக சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா தனிப்பட்ட ஒழுக்கம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கண்ணா. அறம் தவறுதலும் தனிப்பட்ட ஒழுக்கத்தில் தான் வரும். தர்மம் தவறுதலும் தனிப்பட்ட ஒழுக்கத்தில் தான் வரும். பொறாமை தனிப்பட்ட ஒழுக்கத்தில் தான் வரும். இப்போ பாலியல் மட்டும்தான் தனிப்பட்ட ஒழுக்கம்னு கிடையாது, இதுவும் தனிப்பட்ட ஒழுக்கம் தான். அப்போ இதில் எதை வந்து சேது குறிப்பிடுறாரு? ஏன்னா ஒரு பெண்ணை வந்து தனிப்பட்ட ஒழுக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம எதை குறிப்பிடுறோன்னு தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துடணும். இப்போ கவிக்குள் ஆதாரமும் கேட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் ஆதாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பெண் அப்படின்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா பொது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒரு சங்கம் இருக்குது, அது வந்து ஒரு பொதுவாக இருக்குது, மக்களுக்கு பணியாற்றணும்னு வந்தவங்களை வந்து நம்ம திரும்பவும் பெண் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுக்குள்ளே அடைச்சவங்களை போய் உட்கார வைக்க முடியாது. அவங்க பொது சேவை செய்ய வந்தவங்களுக்கு பாலினமே ஒன்று கிடையாது. அவங்க பொது சேவை செய்யணும்னு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெண் பெண் அவங்கள சுருக்க முடியாது. அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நீங்கள் பெண் அப்படின்ற அந்த பாரபட்சம்லாம் வேண்டாம். ஆதாரம் இருந்தால் வெளியே போட்டுருங்க. பெண்ணுக்காக தான் அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது சேவைன்னு வந்துட்டாங்கன்னா, பொது தளத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பாலினன்றது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆணுக்கு பார்க்குற எல்லாமே பெண்ணுக்கு பார்க்கலாம், பெண்ணுக்கு பார்க்குற எல்லாமே ஆணுக்கும் பார்க்கலாம். ஸோ என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பாவது கேட்கணும் ஆதாரம் இல்லைன்ற பட்சத்தில். ரெண்டாவது, இப்போ உங்களை கேட்டாங்க, அதாவது சேது உங்களை கேட்டாங்க, நீங்கள் வந்து மாதம் மாதம் சந்தா செலுத்துறதே இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து திருப்பி கேள்வி கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் காணொலியில் அந்த கேள்வி இருந்த மாதிரி தெரியல. என்ன கேள்வினா, மற்ற பணியாளர்கள் சந்தா செலுத்தியிருந்தாங்களா மாதம் மாதம்? மற்ற பணியாளர்கள் அந்த பட்டய படிப்புக்கான தொகையை செலுத்தியிருந்தாங்களா? அதற்கான ஆதாரத்தை நீங்கள் கேட்டிங்களா? ஏன்னா நான் கூட இருந்தனால சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பட்டய படிப்புக்கு வந்து காசு கட்டின மாதிரியோ இல்லை சந்தா கட்டின மாதிரியோ எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியலன்னு எடுத்துப்போம். கட்டி இருந்த, அதாவது இப்போ மற்ற பணியாளர் இருக்காங்களா, வசந்த், திலக்கு, நெப்போலியன், தீனா, இவங்க எல்லாருமே வந்து சந்தா கட்டிட்டாங்களா? அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கேட்டிங்களா? சரி, இல்லைனாலும் இப்போவாவது கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா, அந்த பணியாளர்கள் சந்தா செலுத்தணுன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறோம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து சந்தா செலுத்தணும்? ஒருவேளை சங்கத்தின் ரூல்ஸு சந்தா செலுத்தி தான் ஆகணும்னா அப்போ எல்லா பணியாளர்களும் செலுத்தணுமே. செலுத்திட்டாங்களா? அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா?
இருந்துச்சுன்னா போடுங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்களோ அத்தனை வருஷம் நாங்கள் சந்தா கட்டிட்டோம். அந்த ரசீது இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. முதல்ல நம்ம ரசீது கொடுக்குறோமான்றதே ஒரு பெரிய கேள்வி தான். ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறோம். அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான். அட்லீஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு மெயிலாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் தான் இந்த மாதிரி தவறுதலான புரிதல் ஈஸியாக வந்துடுது. குற்றச்சாட்டுகள் ஈஸியாக வந்துடுது. ஒருத்தர் கட்டுறதுக்கும் ப்ரூஃப் இல்லை, கட்டலன்றதுக்கும் ப்ரூஃப் இல்லைன்ற மாதிரி ஆகிடுதுல்ல. ஸோ அதனால் அது கன்ஃபர்மேஷன் மெயிலோ இல்லை ரசீது எது ஒன்று கொடுக்கணும். பட் இப்போதைக்கு சேது நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். மற்ற பணியாளர்கள் வந்து சந்தா செலுத்திட்டாங்களா, அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். அதே மாதிரி வசந்த் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து சந்தா செலுத்ததில்லை, ஆனால் நான் வந்து 5000 10,000 பணம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் வசந்த் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் இருக்கிறவங்க சங்கத்துக்கு உங்கள் மூலமாக பணம் செலுத்துகிறாங்க, அந்த பணத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னு சொன்னார். ஸோ அதுவும் வந்து நீங்கள் அதுக்கான விளக்கமும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கான விளக்கமும் நீங்கள் கொடுத்துடணும். ஏன்னா இப்போ நானுமே எடுத்துக்கோங்களேன், நானும் சந்தா செலுத்திகிட்டே வந்தேன். கடைசியாக ஒரு 7-8 மாதம் வந்து நான் சந்தா செலுத்தலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா உழைப்பாக போட்டுருவேன். இப்போ நான் ட்ரோன் பண்ணி கொடுக்குறது, ஏன்னா எனக்கு வேறு ஒரு ஈவெண்ட் வரும். அன்றைக்கி போயிருந்தேன்னா எனக்கு 5000 7000 வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு பணம் கிடச்சிருக்குன்னா நான் அதை விட்டுட்டு தான் சங்கத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம வந்து அந்த வழியாக நம்ம பணம் போட்டுடுறோமே, அதனால் நம்ம வந்து சந்தாவாக கொடுக்குறது கொஞ்சம் நிறுத்திக்கலான்னு நான் நிறுத்திக்கிட்டேன். என்ன மாதிரி நீங்களும் இருக்கலாம். நான் அது வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் வசந்த் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டார். இப்போ நானுமே அந்த கட்டிடம் கட்டும்போது 10,000 கொடுத்தேன். நீங்களும் சக்கரத்தை ஐயா தான் கால் பண்ணியிருந்தீங்க. நான் 10,000 கொடுத்தேன். அது மாதிரி எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் மட்டும்தான் கொடுத்தேன், நீங்கள் மட்டும்தான் கொடுத்தீங்க, எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்ததை வசந்த் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அது உங்கள் பணம் இல்லைன்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுத்தாகணும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கேள்விகள். இது எல்லாமே உள்ளே இருந்த கேள்விகள் தான், அன்னைக்கு எழுந்த கேள்விகள் தான். சரி ஓகே கடந்து போவோமேன்னு கடந்து போனேன். ஆனால் இன்றைக்கி சங்கத்தில் இருக்க அன்பு நிதியோட அந்த மெசேஜ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, சங்கத்தில் நிறைய பேருக்கு இது தெரியல போல் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போடுறது. இதெல்லாம் சங்கத்தில் நடந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.